திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டி வார சந்தையில் 1 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானது. கோபால்பட்டி வார சந்தைக்கு நத்தம், சானார்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து 2000த்திற்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டது. எடைக்கு ஏற்றபடி 10,000 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 25,000 ரூபாய் வரை ஆடுகள் விலை போனது. பக்ரீத் பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே இருப்பதால் போட்டி போட்டுக்கொண்டு ஆடுகளை வியாபாரிகள் விலைக்கு வாங்கினர். சுமார் 1 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வெளியேற்றப்படும் கழிவு நீரால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. குடியாத்தம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையால் நகரின் பல்வேறு பகுதிகளில் மழை நீருடன் கழிவு நீரும் சேர்ந்து சாலையில் குளம் போல் தேங்கியுள்ளது. இந்நிலையில் ஆணையாளர் உத்தரவுப்படி பைப் மூலம் மழைநீருடன் சேர்ந்துள்ள கழிவுநீர் அகற்றப்பட்டு வருகிறது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் நகராட்சி அதிகாரிகள் மெத்தனமாக செயல்படுவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளைப்பாக்கம் ஏரி கால்வாயில் வெளியேற்றப்படும் தனியார் ஆலை கழிவுநீரால் சென்னையின் குடிநீர் ஆதாரம் பாதிக்கப்பட்டு வருகிறது. பிள்ளைப்பாக்கம் ஏரி உபரி நீர் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு அனுப்பப்படும். இந்த நிலையில் பிள்ளைப்பாக்கம் சிப்காட்டில் செயல்படும் ஆலைகளிலிருந்து நச்சுத்தன்மை கொண்ட கழிவுநீர் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு செல்லும் உபரி நீர் கால்வாயில் நேரடியாக வெளியேற்றப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் நிலத்தடி நீர் விவசாயம் பாதிக்கப்பட்டு துர்நாற்றம் வீசுவதுடன் செம்பரம்பாக்கம் ஏரி நீரும் மாசடையும் நிலை உருவாகியுள்ளதை விடியா அரசு கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. ராணிப்பேட்டை மாவட்டம் புளியமங்கலம் ரயில் நிலையம் அருகே உயர் அழுத்த மின்சாரம் தாக்கியதில் அரக்கோணம் அரசு தொழிற்பயிற்சி நிலைய மாணவர் உயிரிழந்தார். கூட்ஸ் ஆயில் டேங்கர் வண்டி மீது ஏறி இறங்க முயன்ற 19 வயது மாணவன் பிரசாத் மீது 25,000 வோல்ட் மின்சாரம் தாக்கியது. இதில் ஆபத்தான நிலையில் படுகாயமடைந்த மாணவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் மாநில அளவிலான கால்பந்து போட்டியை முன்னாள் அமைச்சர் சேவூர் எஸ். ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். டவுன் கோட்டை மைதானத்தில் நடைபெற்று வரும் 3ஆம் ஆண்டு மாநில அளவிலான கால்பந்தாட்ட போட்டியில் தமிழகம், கர்நாடகா, கேரளா மற்றும் ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து 25க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றன. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அமைச்சரும் ஆரணி அதிமுக எம்எல்ஏவுமான சேவூர் எஸ். ராமச்சந்திரன் பங்கேற்று 2ஆம் நாள் போட்டியினை துவக்கி வைத்தார்.